தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பள்ளிக்கூடங்களுக்கு யாரிடம் சொல்லாமல் நேரடியாக அந்த ஆய்வு பண்ணி மேற்கொள்வதை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றோம். அந்த விதத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஆய்வு பண்ணி முடிந்தது பிறகு அது ரிப்போர்ட்டாகவே முதலமைச்சரையும் கொடுக்குறோம். அதன் மூலமாகத்தான் பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து பேராசிரியர் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக பணம் ஒதுக்கீடு செய்வதாக இருந்தாலும் சரி, புதிதாக திட்டங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, குறிப்பாக குழந்தைகளுடைய மனங்கள் சார்ந்து அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த எமோஷனல் வெல்பீயிங்காக தனியாக புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் உலகாக தான் சரி. இதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் அதோட ஃபாலோஅப் எப்படி இருக்குது உள்ள, அப்படியே பசங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த கற்றலுடைய அளவு எப்படி இருக்குன்னு தெளிவாக அவர்களால் படிக்க முடிகின்றதா, ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் அவங்களால போட முடிகிறதா அப்படிங்கிறத நானும் அந்த பள்ளியில் ஏற்கனவே ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய உயர் அலுவலகம்லாம் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கன்னாலும் அமைச்சர் முறையாக நானும் நேரடியாக சென்றதை பார்க்க வேணும். அப்போ தான் எனக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எடுக்கிற முயற்சியை பிள்ளைங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிறார்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எப்படி பாடம் சொல்லி